அவர்கள் 3 புறங்களே நிர்மாணம் பண்ணினார்கள். சநிர்மாய புரஸ்திஸ்ரஹா ஹைமி ரௌப்யாய சீர்விபுகு. சுவர்ணமயமான ஒரு பட்டணம், வெள்ளியால ஒரு பட்டணம், இரும்புனால ஒரு பட்டணம். 3 பேர்கள் அந்த 3 பட்டணத்தை முப்புறம் திரிபுரம்னு சொல்றோம். இந்த 3 பட்டணத்தை தயார் பண்ணி கொண்டார்கள். இது ஆகாசத்துல பறக்குமா, ஏற இறங்குறதுக்கெல்லாம் நல்ல வசதி உண்டா, ஆகாசத்துல பறக்குமா, பறந்து இப்படியே போய் ஏதாவது ஒரு நகரத்துல போய் அந்த நகரத்துல யுத்தம் பண்ணி ஜெயிச்சுடுவா, குண்டு போட்டுடுவா, நகரத்தையே பொசிக்கி விடுவா, எப்ப வருவா எப்ப போறான்னு தெரியாது. அதனால பிரசித்தம் அவ காலத்துல முப்புறம் வரும் முப்புறம் வரும் அப்படின்னு எல்லாரும் கொலை நடுக்கத்தோட எல்லாரும் பொழுது விடிஞ்சா பொழுது போனா நம்ம ஊருக்கு முப்புறம் வராம இருக்கணுமே, எந்த சமயம் எந்த புறத்துல இருந்து முப்புறம் வருமோ அப்படின்னு ஜனங்கள்லாம் நடுமாடி யாரு இந்த முப்புறத்தை தகர்த்து எறிய போறா, இந்த அசுரங்கண்டுக்கு என்ன இருக்கு, அவன் தான் வந்து வந்து அடிக்கிறானே, இந்த 3 புறத்தையும் யாரு தகர்த்து எறிய போறா என்று எல்லாம் நினைச்சு தேவர்கள் எல்லாம் கூட கவலைப்பட்டு அழுது பயந்து கடைசியில சிவபெருமான் தான் சர்வசம்ஹார கர்த்தாவா இருப்பதனாலே அவரிடத்துல போய் பிரார்த்திச்சு கொண்டு இந்த முப்புறத்தை ஒழிக்கிறதுக்கு வேற வழி இல்லையா என்று பிரார்த்திச்சென்றதும் உடனே அவர் புறப்பட்டார். நம்முடைய பக்தபுரீசஸ்தவத்திலேயே இது சொல்லப்படுறது. விஸ்வே அஸ்வாவேதாக தவ பசுபதே சந்திர சூரிய ரதாங்கே பிரம்மாசூதः திரிபுவனமிதம் ஸ்யந்ததோ விஷ்ணுரேவ பாணச்சாபம் கனகசிகரி வாசுகிச்சாபி மௌர்வீ தாபானாம் ஹித்ரஜவிதி வததி வதந்தி ஈசலட்சியம் முனீந்திராக. திரிபுரா ரகசியம்னே ஒரு கிரந்தம் இருக்கு. திரிபுரா ரகசியம்னா என்ன, கதை மாதிரி புராணங்களை சொல்லி குழந்தைகளுக்கெல்லாம் கடைசியில அது தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு நிலை வந்ததும் தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்னேன சேவையான்னு குருநாதரா ஆசைச்சா அதனுடைய விளக்கம் சொல்லுவார். 4 குதிரைகள் அப்படிங்கிறது வேதங்கள் தான். இந்த ரதத்துக்கு அவர் ஒரு ரதத்துல ஏறிண்டு வரா திரிபுர சம்ஹாரம் பண்றதுக்கு. அஸ்வாவேதாக்கு எது சாமம் அதர்வணங்கிற 4 குதிரைகள் போட்டப்பட்டதாகிய ரதம், புவனமே ரதம், சரீரமே ரதம். உபனிஷத்துல வேதாந்தத்துல கட்டோபனிஷத்துல சரீரமே ரதம். யாருனால் ஆத்மாதான் சம்பு. நித்தியப்படி ரதோத்சவம் தான் நடக்கிறது. யாரு போனாலும் யாரு வந்தாலும் ரதோத்சவம் தான் நடக்கிறது. ரதத்துல தொங்குற மாதிரி கை தொங்குறது இல்லையா, ரதத்துல ரதோத்சவம் தான் நடக்கிறது. உள்ள பரமேஸ்வரன் தான் ஆத்மாவாக இருந்துட்டு இருக்கிறார். அப்படி பார்க்கணுமாம். புவனத்தை பார்த்தாலே புவனத்துக்கு சக்கரம் எதுன்னா சந்திர சூரிய ரதாங்கே, சூரியனும் சந்திரனும் தான் இந்த புவன ரதத்துக்கு சக்கரம். சாரதி யாருனால் பிரம்மாசூதா, பிரம்மாவையே சாரதியா, லோக சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவையே சாரதியாக்கினார். திரிபுவனமிதம் ஸ்யந்தனா. திருவதிகை வீரட்டானம் இருக்கு இங்க பக்கத்துல க்ஷேத்திரம், பன்ருட்டி பக்கத்துல. அங்கதான் திரிபுர சம்மாரம் நடந்ததாக ஸ்தல புராணம் சொல்றது. புராரின்னு சிவபெருமானுக்கு பிரசித்தமான பெயர். அங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு சரணாராயணன் அப்படின்னு பெயர். திருவதிகையில பெருமாள் இருக்கார் இல்லையா, பெருமாளுக்கு சரணாராயண். மகாபாரதத்திலேயே துரோண பருவாவிலே இந்த கதை, வேதத்திலேயே இந்த கதை, எல்லா புராணங்கள்லயும் இந்த கதை. திரிபுர சம்மாரம் பண்ணது பிரசித்தம் தானே. புராரின்னு சிவபெருமானுக்கு சம்போ புராரே சங்கர புராரே என்று பாகவதாலாம் பாடுறாளே. விஷ்ணுதான் அவருக்கு இஷு, அம்பு அடிச்சு யுத்தம் பண்ணி பார்க்கிறார், நடக்கவே இல்லை. அப்புறம் விஷ்ணுவதான் பிரார்த்திச்சார். விஷ்ணு அவருக்கு சரம் கொடுத்தார். சரம் கொடுத்தா இல்ல, தன்னையே கொடுத்து. அவர் தன்னையே கொடுக்கிற வழக்கம். அதுவும் சிவன் வந்து கேட்டா தன்னையே கொடுக்க மாட்டார், தன்னையே கொடுத்தார். தான் தான் நாராயணன். அதனால வேதம் சொல்றது, ஹே பரமேஸ்வரா உத தே ஈஷவே நமஹ.
அப்படின்னால் உன்னுடைய பானத்துக்கு நமஸ்காரம் அப்படின்னு வேதம் சொன்னா என்ன அர்த்தம்னா விஷ்ணுவுக்கு நமஸ்காரம். அவருடைய பானமா விஷ்ணுனா இருக்கிறார். அதனால இஷவே நமஹா என்று சொல்கிறார். விஷ்ணு ரேவ பானஹா சாபம் கனக சிகரி. சுவர்ண மகாமேரு இருக்க அதுதான் அவருக்கு வில்லு. மேரு தண்டம்னு பெயர். நம்முடைய முதுகு எலும்பு இருக்க யோக சாஸ்திரப்படி, நம்முடைய யோக சாஸ்திரப்படி இந்த மேரு தண்டம் முதுகெலும்புக்கே மேரு தண்டம்னு பேர். இது பிண்டத்துல. அதுபோல அண்டத்துல பாதாளத்திலிருந்து சத்தியலோக பரியந்தம் ஒரு மானச கிரி இருக்கு. அதுதான் எல்லாத்தையும் ஆகர்ஷித்து தரித்து நிறுத்தி இருக்கு. ஒரு ஆகர்ஷணம் இருக்கு. இந்த ஆகர்ஷணத்தினால்தான் ககோளங்கள்லாம் ஒரு லெவல்லையே ஓடின்னு இருக்கு. எப்போது சஞ்சாரம் பண்றது, ஒன்னோட ஒண்ணு மோதுறது இல்லை. இவ்வளவுக்கும் எங்க கனெக்ஷன் இருக்குன்னா மகாமேருங்கிற மானசகிரி இருக்கு. மானசகிரி தான் சுவர்ண மகாமேரு, சுவர்ணகிரின்னு சொல்ற வழக்கம். யாரும் கைலாசத்தை போய் பார்க்கறது மாதிரி போக முடியாது, பார்க்க முடியாது. யோகிகள் தியானத்தினால்தான் அந்த மேருவை சாட்சாத்கரிக்க முடியாது. விராட் புருஷனுடைய முதுகெலும்பு இது. இது சரீரத்தினுடைய முதுகெலும்பு மேருதண்டம். மேருதண்டம் அது விராட் புருஷனுடைய முதுகெலும்பு சத்தியலோக பரியந்தம் இருக்குங்கிறதுல அதைத்தான் வில்லா வச்சிருக்காராம் ஈஸ்வரன். எப்படி இந்த சரீரத்துல ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டத்தின்னு இருக்கிறாரோ அதுபோல அண்டத்திலையும் அந்தர்யாமியா இருக்கிறார் இல்லையா? அப்போ அவருக்கு வில்லு எதுனா கனக சிகரி. அதுக்கு நான்கையர் எதுனா வாசுகி க்ஷீராப்தி மதனம் பண்றதுக்கு, மந்தரகிரிய சுழற்றத்துக்கு எந்த ஒரு பாம்பு வாசுகிங்கிற பாம்பு உண்டோ அதுதான் இவருடைய மேருமலையாகிய வில்லுக்கு நான்கயரா இருக்கு. நான்கயிறாக அந்த வாசுகியை பூட்டி வச்சிருக்கிறார். நாள் அப்ப என்ன அர்த்தம்னா அதெல்லாம் ஏதோ 5 அடி 6 அடி உயரம் இல்ல சிவன். சர்வோபி ருத்ரஸ்தஸ்மை ருத்ராய நமோ அஸ்து. சர்வவியாபகன். சர்வவியாபகனுக்கு தக்க ரதம், அவருக்கு தக்கதாகிய வில்லு அப்படின்னு சொன்னால் புவனமயமா இருக்கிறார். அப்ப எதை அடிக்கிறார்? முப்புறங்கிறது எது அப்படின்னா நம்முடைய 3 தாபங்கள் தான். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் என்று சம்சாரத்துல நாம் படுற தாபங்கள் எது உண்டோ எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி தள்ளிவிடுவார். தாபத்ரயங்களையும் நீக்கி விடுவார். தாபத்ரயங்களையும் நீக்கி விடுவார். அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா ஆத்ம தியானம் வந்துட்டதுனாலேயே தாபத்ரயம் நீங்கிவிடும். அந்நியதா ஔஷதமே கிடையாது. உடம்புல அபிமானம் இருக்கிறவர்களும் தாபத்ரயம் இருக்கத்தானே இருக்கு. இந்த தாபத்ரயத்தை நீக்கி விடுவார் அப்படிங்கிறதா இதனுடைய பலன். தாபானாம் ஹி த்ரஜவிதி வதந்தீஹி. இதுதான் லட்சியமாக முனீந்திராக மகர்ஷிகள்லாம் திரிபுரா ரகசியத்தை இப்படி சொல்றார். திரிபுர சம்ஹார ரகசியத்தை இப்படி சொல்றார். யாத ஈஷு சிவதமா சிவம் பபூவதே தனுஹு சிவாசரவ்யாயாதவதயானோ ருத்ரமிருடயா. சிவனுடைய வில்லு ரொம்ப நல்ல வில்லு. சிவனுடைய அம்பு ரொம்ப நல்ல அம்பு. யாத ஈஷு சிவதமா. சிவம் சிவதரம் சிவதமம். அதை காட்டிலும் மங்களத்தை வேறு எதுவுமே செய்யாது அவருடைய அம்பு. அவருடைய அம்புதானே விஷ்ணுன்னு சொன்னேன். ருத்ரன் சொன்னா ருத்ரன் ஏன் விஷ்ணு கோவில் சொல்லக்கூடாதான்னு? அதெல்லாம் பேத தரிசிகள். வேதம் எங்க வேணாலும் சொல்லலாம். சர்வீஷ்ட வேதேகி அகமேவ வேதிகான்னு மனக்கிட்ட மாறு தட்டி நோக்கொண்டிருக்கான் கிருஷ்ணன். விஷ்ணு கோவில ருத்ர பாராயணம் பண்ணக்கூடாதுன்னாக்க ஸ்ரீருத்ரன் அவரை சொல்லலையான்னு. யாத ஈசுகு சிவதமா. உன்னுடைய ஈசு உன்னுடைய அம்பு இருக்கே அது சிவதமா, மிகவும் மங்களத்தை செய்யக்கூடிய உன்னுடைய வில். சுவர்ண எவ்வளவு ஆசைப்படுறா எல்லாரும். சுவர்ணமயமான மேரு பர்வதம்னா யார் ஆசை அப்படியே அதுக்கு திரும்ப நினைப்பா இல்லையா? சிவம் பபூவதே தனுஹு. அதுல மட்டும் ஆசை கொஞ்சமாவோ நிறையாவோ இருக்குமான்னு. பாக்கி நெல்லை கொடுத்தா கூட கொஞ்சம் போரும்பா, அன்னம் போட்டா கூட கொஞ்சம் போரும் 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 அப்படின்பா. யாரையாவது தங்கம் கொடுத்து போரும் போரும்னு சொல்லுங்க பாப்போம். எடுப்புற ஏதோ செயின் போட்டுப்பா, அப்புறம் கொஞ்சம் என்னப்பா, அப்புறம் தங்க கவசமே பண்ணி போட்டுட்டா என்னம்பா, அப்புறம் வீட்டுக்கு ஓடெல்லாம் தங்கமா. அதெல்லாம் ஆசைக்கு ஒரு அளவு கிடையாது. போரும்னு சொல்லாத ஒரு வஸ்து